வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்டிங் குரூப் ஃபோட்டோஸ் அப்போ நம்ம என்ன விதமான செட்டிங்ஸ் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வெட்டிங் குரூப் ஃபோட்டோஸில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு வந்து டெமோ கூட இல்லை, நான் வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டுமே சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. அந்த செட்டிங்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம பேச போகிறோம். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான செட்டிங்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறது அப்படின்னு ஒரு சில கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபோட்டோஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறது ஈஸி. பட் அதே இது 20-30 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாரோடைய ஃபேஸும் தெரிகிற மாதிரி இருக்கணும். சின்ன குழந்தைகள் இருந்தால் நடுவில் உட்கார வச்சிடணும், கீழே பெரியவங்கன்னா பின்னாடி நிற்க வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ செட்டிங்ஸ் ரிலேட்டட் நம்ம பேசுவோம். அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து அவர் கேட்டிருந்தது, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு 20-30 பேர் நிற்கிறாங்க, அதுக்கு என்ன செட்டிங்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். நான் ஓவராலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து குரூப் ஃபோட்டோஸ் வந்து ஃபிக்ஸடாக இந்த செட்டிங்ஸ் தான் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேஜோடைய ஸ்பேஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் வச்சுருக்க லைட்டு, ஆல்ரெடி ஸ்டேஜில் போட்டிருக்க அந்த லைட்டிங், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம செட்டிங்ஸ் வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 300 அம்பர்லாம் வச்சுருக்கிறேன். இதை கொண்டு போய் நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு விதமான லைட்டிங் இருக்கும். சரியா, இது வந்து ரொம்ப லோ லைட், இது வந்து ஸ்டுடியோவுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதில் போய் நீங்கள் செட்டிங்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செட்டிங்ஸ் மாறும். சரிங்களா, ஏன்னா அந்த இடமும் கூட இதோட அவுட்புட்டும் கம்மி, அது மாதிரி இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு SK400 அல்லது டிஜிடெக்கில் வேறு ஏதோ ஒரு அம்பர்லாம் வச்சுருக்கீங்க, அல்லது சிம்பெக்ஸில் ஒரு அம்பர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு அம்பர்லாவும் ஒவ்வொரு விதமான லைட்டிங் வந்து கொடுக்கும். எல்லாமே ஈவனாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வைக்கிற செட்டிங்ஸை பொறுத்து இருக்குது. செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அப்பரேச்சர், ஷட்டர் ஸ்பீடு, ISO இதை மட்டும் வச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஓவராலாக வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட முடியாது. ஸோ லைட்டிங்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தவிர நீங்கள் உள்ளே போய் மீட்டரிங் செக் பண்ணணும், அதேமாதிரி அந்த எக்ஸ்போசர் லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வர விஷயம். இருந்தாலும் ஒரு சில டிப்ஸ் வேணால் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஷட்டர் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160க்கு கம்மியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. 100லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் ப்ளர் ஆகிறதுக்கு, ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம கையில் தான் வச்சு எடுக்கிறோம் ஸ்டில்லுக்கு. சரிங்களா, வீடியோவை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் வச்சு தான் எடுக்கிறப்ப அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 100 வைக்கிறத விட 160 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 200-250 வரைக்கும் கூட வச்சு எடுக்கலாம். HSS ஃப்ளாஷு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஸ்டோப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 250க்கு மேலேயே வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நார்மலாக அம்பர்லாம் வச்சுருக்கீங்க, டேரக்ட் ஃப்ளாஷ் மட்டும் போட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் 250க்கு மேலே போக முடியாது. ஸோ ஷட்டரை பற்றி நம்ம இவ்வளோ தான். அதேமாதிரி ISO வந்து பார்த்திங்கன்னா நிக்கானை பொறுத்தவரை, அது நிக்கான் DSLR பொறுத்தவரையில் ISO 800 அதுவே அதிகம் தான். 600க்கு மேலே போனாலே உங்களுக்கு கிரெயின்ஸ் நல்லாவே தெரியும் நிக்கானை பொறுத்தவரையில். கெனானில் அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. சரிங்களா, கெனானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ISO 1600 அதுக்கு மேலே போயிட்டால் கூட உங்களுக்கு கிரைன்ஸுங்கிறதே தெரியவே தெரியாது. அதேமாதிரி ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அதான் ஃபஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸடாக வந்து நம்ம சொல்லிட முடியாது. ISO வந்து பார்த்திங்கன்னா இது கூட எல்லாம் பார்த்துக்கணும், 800க்கு மேலே எல்லாம் பார்த்துக்கணும். கேனான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு ரொம்ப போயிடக்கூடாது, 2000-3000 வரைக்கும் கூட போயிடக்கூடாது. போனாலுமே வந்து அந்த அளவுக்கு கிரைன்ஸ் தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம். ஷட்டர் ஸ்பீடு பார்த்தோம், ISO பார்த்துட்டோம். அடுத்து வந்து அப்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்பரேச்சர் பற்றி நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ரைம் லென்ஸ் 50 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவுட்டோரில் ஒரு ஃப்ளாஷே போடாமல் நார்மலாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1.8 அல்லது 1.4 அந்த ப்ரைம் லென்ஸோடைய அப்பரேச்சருடைய, அதாவது க்ளோசஸ்ட் அப்பரேச்சரை பொறுத்து தான் நம்ம வந்து அதை எடுக்கிறோம். அப்படின்னா நீங்கள் அந்த 1.8 வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அது மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்கும். பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே ஓவராலாக
கம்ப்ளீட்டாக வந்து பிளர் ஆயிரும், பின்னாடி என்ன இருக்குன்னே கூட தெரியாது, அந்த மாதிரி வந்து இமேஜில் இருக்கும். இதே இது அப்ரேச்சர் வந்து கூட வச்சிங்க அப்படின்னா ஒரு 4.5 7.1 இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் டெப்த்தும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கும், அதுவும் நல்லா தெரியும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் டெப்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். 1.8 எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து 4.5 6.3 இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு இதான் வந்து வித்தியாசம். நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரேமில் நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.8 இதை வச்சு எடுக்கலாம். இல்லை கிட் லென்ஸில் எடுக்கிறீங்கன்னா 3.5 வச்சு எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டிங் இருக்கணும். ஸோ லைட்டிங்கை பொறுத்து தான் வந்து இந்த அப்ரேச்சர் எல்லாமே வந்து மாறும். மேக்ஸிமம் அப்ரேச்சர் தான் வந்து மாறும், அப்ரேச்சர் ஐஎஸ்ஓ தான் மாறும். சட்டர் கூட நீங்கள் மாற்ற தேவையில்ல, சட்டர் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிற மாதிரி இருக்கான். அப்போ அவர் கேட்டது வந்து 20-30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் அப்ரேச்சர் எவ்வளோ வைக்கிறது, 20 வரைக்கும்லாம் நான் வந்து 22 வரைக்கும்லாம் வச்சு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பண்ணலாம், 22 அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ரிசல்ட், இல்லைன்னு இல்லை. பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் நல்லா தெரிவாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஓவராலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், அல்லது சென்டர் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். ஓவராலாக கவர் ஆயிரும், சரிங்களா? எவ்வளோ பெரிய ஒய்டான ஸ்டேஜாக இருந்தாலும் கவர் ஆயிரும். இன்றைக்கி ஓவரால் ஃபோக்கஸ் 3D ஆட்டோ அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும். கிராப் பாடிக்குரிய ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பெருசாக தெரியாது, ஆனால் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது, அதில் குறையாக தான் இருக்கும் நீங்கள் ஓவரால் வச்சு எடுக்கிறப்ப. ஸோ ஷட்டர் ஸ்பீடை பொறுத்தவரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்ரேச்சர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ 22 வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குரூப்பில் இருக்க எல்லாமே தருவாங்க, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஜுமே நல்லா கவர் ஆகும். பட் அதுக்கு ஐஎஸ்ஓ நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஐஎஸ்ஓ அதிகமாச்சுன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ் கூடும். ஐஎஸ்ஓ நீங்கள் கம்மியாக வச்சு நீங்கள் எடுக்கலாம். கம்மியாக வச்சு எடுத்திங்கன்னா அப்ரேச்சர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் லைட்டிங்கை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து லைட்டிங் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க. சென்ட்ரலில் பிரைட்னட் குரூப் இருக்காங்க, ஈவனாக வந்து 2 பக்கம் குரூப் இருக்குது. அதேமாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அம்பர்லாம் வைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்து நீங்கள் வந்து லைட்டிங் வந்து அந்த சென்டர் வரைக்கும், ஒயிட்லேருந்து சென்டர் வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அம்பர்லாஸ் கொண்டு போகலாம். பெரும்பாலும் வந்து இந்த ரவுண்டுகள் ஆக்டா பாக்ஸு அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறத விட்டுட்டு நீங்கள் அம்பர்லா மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக அந்த லைட்டிங் வந்து அது விரிச்சு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். Stay tuned with Joy Photography YouTube channel. Thank you.